இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.1ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கேட்குறாங்க. இப்போ இது வந்து 2 இன்டூ 2 மேட்ரிக்ஸ். இப்போ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை ஏ அட்ஜாயிண்ட் ஏ. இப்போ இது வந்து நம்ம ஏவா அசியூம் பண்ணிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு ஏவா அசைன் பண்ணிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு -2 4 1 -3. இப்போ இதுக்கு வந்து ஃபார்முலால வந்து டிட்டர்மைண்டும் கண்டுபிடிக்கணும், அட்ஜாயிண்ட் ஏவும் கண்டுபிடிக்கணும். இப்போ டிட்டர்மைண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ வந்து இது வந்து டயகனலா மல்டிப்ளை பண்ணுங்க. -2 இன்டூ -3 -2 இன்டூ -3 இப்போ வந்து 2 இன்டூ 3 6 மைனஸ் மைனஸ் வந்து பிளஸ் ஆயிரும், அதனால 6. இப்போ 1 இன்டூ 4 நடுவில் வந்து எப்பவுமே மைனஸ் வந்து -4 இஸ் ஈக்குவல் டு, இப்போ வந்து 6 minus 4 is equal to 2. இப்போ ஏ டிட்டர்மின் வேல்யூ வந்து 2. இப்போ வந்து அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ அட்ஜாயிண்ட் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ வந்து முன்னாடியே பார்த்துருப்போம். இப்போ வந்து இந்த வேல்யூ இருக்குன்னா இந்த -3 வந்து இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணணும், -2 வந்து இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு பதிலாக இது வந்து 4ம் இதுவும் இந்த சைன் மாற்றிடணும். இப்போ ஏவோட வேல்யூ வந்து இது -2 4 1 -3. இப்போ இப்போ வந்து இந்த -2 வந்து இங்க வந்துடும், இந்த -2 வந்து இங்க வந்துடும், மற்றதெல்லாம் வந்து சைன் மாறிடும். எக்ஸாம்பிள், இப்போ -3 இங்க வந்துடும், -2 வந்து இங்க வந்துடும், -4 -1. இப்போ இந்த ஃபார்முலால வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஃபார்முலால வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இந்த ஃபார்முலால வந்து சப்ஸ்டியூட் பண்ணா ஏ இன்வர்ஸ் 1 பை ஏ டிட்டர்மின் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து 2. இப்போ அட்ஜாயிண்ட் ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அட்ஜாயிண்ட் ஏ வேல்யூ வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணா -3 -4 -1 -2. இதான் வந்து ஆன்சர். இப்போ செகண்ட் சம்ல வந்து செகண்ட் சப்டிவிஷன். இது வந்து 3 இன்டூ 3 மேட்ரிக்ஸ். இப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா வந்து ஏ இன்வர்ஸ் 1 பை டிட்டர்மைண்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஏ. இதான் இதோட ஃபார்முலா. இப்போ இது வந்து ஏவா அசைன் பண்ணிக்கலாம். கொஸ்டின்ல தந்தது வந்து மேட்ரிக்ஸ். இப்போ இது வந்து டிட்டர்மைண்ட் எடுக்கணும்னா இப்போ இந்த ரோயையும் காலமையும் விட்டுட்டு இது வந்து மல்டிப்ளை பண்ணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோல வந்து 5 இருக்கு. இப்போ 5 எழுதிக்கிறேன். எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளஸோட ஸ்டார்டிங் ஆகும், மைனஸ் பிளஸ். இப்போ 5 வந்து பிளஸ்ல இருக்கனால இப்போ இந்த ரோயையும் காலமையும் விட்டுட்டு பேலன்ஸ் வந்து இது மட்டும் எடுக்கணும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா, இப்போ இந்த ரோயும் விட்டாச்சுன்னா இந்த காலமையும் விட்டாச்சுன்னா பேலன்ஸ் வந்து 5 இன்டூ 5 1 இன்டூ 1. இப்போ பேலன்ஸ் வந்து 5 1 1 5. இப்போ அதே மாதிரி இதுக்கு இந்த ரோயும் இந்த காலமையும் இந்த ரோயை விட்டுணும். இப்போ இந்த காலமையும் இந்த ரோ விட்டோம்னா இப்போ எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ மிச்சம் பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதணும். இப்போ இதுக்கு மேல வந்து மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டுட்டு நம்பர் வந்து 1. இப்போ இது பேலன்ஸ் எடுத்துனா எனக்கு 1 1 1 5 இருக்கு, அதனால 1 1 1 5. அதுக்கப்புறமா இங்க பிளஸ் இருக்கனால பிளஸ் 1. அதே மாதிரி இந்த ரோயும் இந்த காலையுமே விட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறத எழுதணும். இப்போ 1 5 1 1. இப்போ இதெல்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணும். 5 சாரி, இப்போ வந்து இது சிம்பிளிஃபை பண்ணா 5 இன்டூ 5 25. 1 இன்டூ 1 நடுவில் வந்து எப்பவுமே மைனஸ் வரும், மைனஸ் 1 இன்டூ 1 1. இப்போ மைனஸ் 1 1 இன்டூ 5 5. நடுவில் மைனஸ் வரும், மைனஸ். இப்போ 1 இன்டூ 1 1.
இப்போ ப்ளஸ் 1 1 இன்ட்டு 1 1 நடுவில் மைனஸ் வரும் 1 இன்ட்டு 5 5 இப்போ 5 25 minus 1 24 minus 1 5 minus 1 4 plus 1 1 minus 1 1 minus 5 4 greater number செய்யறதுனால minus 4 இப்போ இப்போ 5 into 24 இதுக்கு வேல்யூ வந்து 120 minus into 4 minus 4 plus into minus 4 minus 4 அப்போனா இதுக்கு வேல்யூ 120 minus 8 அப்போ 112 வேல்யூ இது வேல்யூ வந்து 112 இப்போ நம்ம வந்து அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும் இப்போ ஏ வந்து நம்மளுக்கு தெரியும் ஏ வேல்யூ வந்து 5 1 1 1 5 1 1 1 5 இப்போ அட்ஜாயின்ட் நம்மளுக்கு இது வந்து 3 into 3 மேட்ரிக்ஸ் அப்போ இதுக்கு அட்ஜாயின்ட் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ செகண்ட் ரோல இருந்து செகண்ட் நம்பர்ல இருந்து எடுக்கணும் செகண்ட் ரோல 5 1 மறுபடியும் இந்த 1 5 இப்போ தேர்ட் ரோல வந்து மறுபடியும் செகண்ட் நம்பர் எடுக்கும் 1 5 1 1 இப்போ ஃபர்ஸ்ட் ரோல இருந்து மறுபடியும் எடுக்கணும் செகண்ட் நம்பர் 1 இப்போ தேர்ட் நம்பர் 1 இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட் நம்பர் 5 இப்போ மறுபடியும் செகண்ட் நம்பர் 1 இப்போ அது செகண்ட் ரோ மறுபடியும் எடுக்கணும் ஆனா முன்னாடியே எடுத்தனால மேல அப்படியே பார்த்து எழுதிக்கலாம் 5 5 1 1 5 இப்போ மல்டிப்ளை பண்ணும் இப்போ அட்ஜாயின்ட் இப்போ வந்து 5 into 5 25 1 into 1 நடுவில் மைனஸ் வரும் மைனஸ் 1 இப்போ 1 into 1 1 நடுவில் மைனஸ் 5 into 1 5 இப்போ 1 into 1 1 நடுவில் மைனஸ் வரும் 1 into 5 5 1 into 1 1 நடுவில் மைனஸ் வரும் 1 into 5 5 5 into 5 25 நடுவில் மைனஸ் வரும் 1 into 1 1 5 into 1 சாரி 1 into 1 1 நடுவில் மைனஸ் வரும் 5 into 1 5 1 into 1 1 நடுவில் மைனஸ் வரும் 5 into 1 5 1 into 1 1 minus 1 into 5 5 5 into 5 25 நடுவில் மைனஸ் வரும் 1 into 1 1 இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம் அட்ஜாயின்ட் A is equal to 25 minus 1 24 1 minus 5 greater number 5னால minus 4 1 minus 5 minus 4 minus 4 25 minus 1 24 1 minus 5னால minus 4 minus 4 1 minus 5னால minus 4 25 minus 1னால 24 இப்போ ஃபார்முலால எடுத்து இந்த வேல்யூ எல்லாம்